தமிழக ரேஷன் கடைகளில் மக்கள் வெள்ளம். தமிழக அரசு பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பரிசு, அதாவது பொங்கல் தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்குவதாக அறிவித்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி ஒவ்வொரு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூ. 3000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என அறிவித்தது. இதையடுத்து இன்று 8ஆம் தேதி முதல் அதற்கான டோக்கன்கள் ஏற்கனவே வழங்கிய இருந்ததால் பகுதி வாரியாக 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ரேஷன் கடைகளில் காலை 150 பேருக்கும் மாலையில் 150 பேருக்கும் தினசரி வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று காலையில் மக்கள் கூட்டம், ரேஷன் கடையில் குவிந்த மக்கள். 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வாங்க இயலாதவர்களுக்கு 14ஆம் தேதி பொது நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தினத்தில் யார் வேண்டுமானாலும் ரேஷன் கடைகளில் சென்று பரிசு தொகுப்பு மற்றும் ரூ. 3000 ரொக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். சென்னை குரம்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில், மாணிக்க நகர் ரேஷன் கடையில் அப்பகுதி கவுன்சிலர் பொதுமக்களுக்கு முழு கரும்பு ரூ. 3000 வழங்கி துவக்கி வைத்தபோது எடுத்த படம். இந்த வீடியோ காட்சியில் நீங்கள் காணலாம். மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில். இதோ பாருங்கள், இவர்கள் காலை முதலே இங்கு இருந்து வரிசையில் நின்று தற்பொழுது 10 மணிக்கு இதற்கான கரும்பு தொகுப்பு, சேலை, வேஷ்டி, 3000 ரொக்கம், சர்க்கரை மற்றும் 1 கிலோ அரிசியுடன் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்லும் காட்சி இது. தாம்பரம் பகுதியில் உள்ள குரோம்பேட்டையில் அஸ்தனாபுரம் அருகில் உள்ள மாணிக்க நகர் ரேஷன் கடையில் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவாகும். இதோ வாருங்கள், அப்பகுதி கவுன்சிலர் சரண்யா இதற்கான பரிசு தொகுப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கி இதற்கான நிகழ்ச்சியை துவக்கி வைத்துள்ளார். சென்னை நகரில் தமிழக முதல்வர் இதற்கான நிகழ்ச்சியை துவக்கி வைத்த நிலையில் அதன் பின்பு தமிழகம் முழுவதும் இதற்கான பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி துவங்கி மக்கள் மகிழ்ச்சி வெள்ளம். பொங்கல் திருநாளை பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் இதற்கான பரிசு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட பொங்கல் திருநாளுக்கு முன் 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தினசரி வழங்கப்படும். எல்லாருக்கும் இந்த பொங்கல் வந்து எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும். இது எவ்வளவு ஒரு ஊக்கமான இது. 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இன்க்ரீஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். கரும்பு ஓகே, சூப்பர். இந்த பொங்கல் நல்ல பொங்கலா மகிழ்ச்சி கண்டிப்பா எல்லாருக்கும் போய் எல்லாம் சேரணும், அவ்வளவுதான். சரி சரி. தேங்க்யூ சார். நீங்க வாங்க, நில்லுங்க. தமிழ்நாடு அரசுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். 3000 ரூபாய் கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். வேற என்ன, கரும்பு, முழு கரும்பு, ஆமா எல்லாம் கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் பொங்கல். ஆமா, முதல்வருக்கு. என் பேர் லக்ஷ்மி. நான் இங்கே குரோம்பேட்டை மாணிக்கம் நகர் ரேஷன் கடையில் இருக்கேன். எப்பவுமே நாங்கள் தமிழக முதல்வர் இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அவருக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளை பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். காமிச்சிட்டு நல்லா இருந்தது, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திட்டங்கள் எல்லாமே நல்லபடியா இருந்தது. ரொம்ப ஆட்சி நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு.